வகுக்குமா. சரி, இவ்ளோ தத்துவம் அறிவியல் எல்லாம் பேசிட்டோம். ஆனா அந்த பயிற்சி எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டமானதா? அதுதான் இல்ல. அந்த பயிலரங்கில் அவர் வழிநடத்துற சுவாச பயிற்சிய விவரிக்கிறாரு. அது ரொம்ப எளிமையா இருக்கு. நல்லா மூச்ச உள்ள இழுங்க, அப்புறம் சும்மா வெளிய விடுங்கன்னு ஒரு 30 தடவ வேகமா செய்ய சொல்றாரு. கேட்ட ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா அது செய்யும்போது உடம்புல ஒரு மாதிரி அதிர்வு, கையில ஜிவ்வுன்னு ஒரு ஃபீலிங் வரும்னு பங்கேற்பாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா நீங்க உங்க உடம்போட சிஸ்டத்தையே ஷாக் பண்றீங்க. ரத்தத்துல ஆக்ஸிஜன் அளவை திடீர்னு ஏத்துறீங்க. அது ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி இல்ல. உடம்ப ஒரு ரீசெட் மோடுக்கு கொண்டு போறீங்க. ஆமா. 30வது மூச்ச வெளிய விட்ட பிறகு மூச்ச அடக்க சொல்றாரு. எவ்ளோ நேரம் முடியுமோ அவ்ளோ நேரம். இந்த நேரத்துல தான் முக்கியமான விஷயம் நடக்குதுன்னு சொல்றாரு. உடம்பு ஒருவிதமான உயிர்வாழும் நிலைக்கு தள்ளப்படும்போது பதட்டப்படாம அமைதியா இருக்க சொல்றாரு. அப்போதான் மூளையோட ஆழமான பகுதிகளை அணுகி உடம்ப ரீசெட் பண்ண முடியும்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏன் என்பது புரிஞ்சுக்கணும். நீங்க மூச்சு அடக்கும்போது உங்க உடம்புல ஆக்ஸிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். உடனே உங்க மூளையோட ஆதிகாலத்து பகுதி, அதாவது சர்வைவல் மெக்கானிசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூச்சு விடு இல்லனா செத்துருவ அப்படின்னு உடம்புக்குள்ள அலாரம் அடிக்கும். பொதுவா நாம உடனே மூச்சு விட்டுடுவோம். ஆனா இங்கதான் அவர் நினைவா உள்ள வர்றாரு. கரெக்ட். அந்த அலாரம் அடிக்கும்போது நீங்க நினைவோடு பரவாயில்ல, நான் கண்ட்ரோல்ல இருக்கேன், அமைதியா இரு அப்படின்னு உங்க உடம்புக்கும் மூளைக்கும் சொல்றீங்க. உங்க தானியங்கி எதிர்வினைகளுக்கு பதிலா நான் தான் இங்க பாஸ் அப்படின்னு கட்டுப்பாட்டை எடுக்கிறீங்க. ஒவ்வொரு முறை இதை செய்யும் போதும் நிஜ வாழ்க்கையில ஒரு மன அழுத்த சூழ்நிலை வரும்போது தானா கோபப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கும் பதிலா நிதானமா இருக்க உங்க நரம்பு மண்டலத்தை நீங்களே பழக்கப்படுத்துறீங்க. இதுதான் அவரோட தத்துவத்தோட நேரடி பயிற்சி. பயிற்சியோட கடைசி கட்டமா